துவைச்சு மாடியில் போட்டு காய வச்சு எடுத்துன்னு போட்டாங்க. இது எல்லாம் மடித்து அவங்க பீரோட நான் தான் வைக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ க்ளீன். பார்த்தீங்கன்னா இட்லிக்கு அரிசி, உளுந்து, கொலக்கட்டைக்கு அரிசி இது எல்லாத்தையும் அடுத்து ஆட்டி எடுக்கணும். வாங்க பார்ப்போம். டெய்லி இட்லி தோசை அப்படியே செஞ்சுட்டு சொல்லிட்டு ஒரு நாள் டிஃப்ரெண்டாக கொலக்கட்டை, இடியாப்பம், கார தோசை, தக்காளி தோசை, கம்பு, ராகி இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா கொலக்கட்டை மாவு ஆட்டி வச்சிட்டேன். ரொம்ப நைஸாக ஆட்டக்கூடாது, தரன்னு இருந்தால் தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆட்டி மாவு கூடயே உப்பும் போட்டு ஆட்டி எடுத்து வச்சிட்டேன். இப்போது அந்த கொலக்கட்டை மாவு எப்படி ரெடி பண்ணுறேன்னு பாருங்கள். எண்ணெய் கொஞ்சம் உண்டுன்னு ஊற்றி கடுகு கொஞ்சம் உண்டுன்னு போட்டுட்டு இதில் வந்து சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா மூணையும் கடலைப்பருப்பு இதுக்கு போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு இந்த கொஞ்சம் சொத்த பிரச்சனை இருக்கிறனால கடலைப்பருப்பு போட்டால் அதில் போய் சிக்கிக்குன்னு திட்டுவாங்க. அதனால் நான் கடலைப்பருப்பு போடலை. நீங்கள் வேணால் போட்டுக்குங்க. கடுகுலேயே உளுந்து இருக்கிறனால உளுந்து நான் தனியாக போடல, அதோடவே போட்டுட்டேன். உளுந்தும் போட்டிங்கனாலும் டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த வெங்காய மிளகாய்க்கு தேவையான சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டிங்கன்னா ஆனியனில் நல்லா உப்பு பிடிச்சிக்கும். நான் போட்டு நல்லா வதக்கிட்டேன். நல்லா வதங்கி வந்துருச்சுங்களா, எண்ணெய் பிரிஞ்சு வருதா. இந்த டைமில் நம்ம ஆட்டி வச்சுருக்கிற இந்த கொலக்கட்டை மாவு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். மாவு கெட்டியாக தான் ஆட்டணுன்ட்டெல்லாம் இல்லைங்க. நீங்கள் தண்ணியாக ஆட்டினாலுமே இதில் வணக்கும் போது இந்த தண்ணி சுண்டி வந்துடும். ஆனால் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா வலுவலுன்னு ஆயிடும். கொஞ்சம் வரன்னு அரைச்சிட்டிங்கன்னா, அதாவது வரன்னு இந்த மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா கொலக்கட்டை சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா வெள்ளை கொலக்கட்டை. இதை நல்லா வணக்கி இட்லி பானையில் பிடிச்சி வச்சு தேங்காய் சட்னி செஞ்சு சாப்பிட்லாம். இன்னொரு கொலக்கட்டை கார கொலக்கட்டை. அது வந்து வரமிளகா, ஜீரகம், பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்தி இந்த மாதிரி வணக்கி தேங்காய் சில்லாக போட்டு அதையும் வணக்கி போட்டு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அது எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்கிறதில்ல. அதனால நான் இப்படிதான் செய்கிறேன். ஏன்னா எங்கள் மாமியார் இப்படி தான் செய்வாங்க. அவங்களோட சின்ன வயசுலேருந்து அம்மாவோட டேஸ்ட் பழகினவர் எங்கள் வீட்டுக்காரு. அதனால புதுசாக எது செஞ்சாலும் அது விரும்ப மாட்டார்.
அதனால் அவருக்கு வேண்டி நாங்களே இவங்களை மாற்றிக்கிறது. அவ்வளோதாங்க. இப்படி வணக்கினதுக்கப்புறம் மாவு இப்படி ஆயிரும். இதை நல்லா பிசைஞ்சு கலந்து விட்டுட்டு வணக்கிலே நல்லா கலக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இப்படி எடுத்து அளவா இவ்வளோதாங்க. இதையே இப்படி வச்சு வேக வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். அதுக்கப்புறம் தேங்காய் சட்னியோட சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே விளாக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன வேலை பார்த்தேன் என்னங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கிறேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அடுத்தது அவரும் அஜயும் வந்தாங்கன்னா சாப்பிட்டு வெளியில் போகிற வேலை கொஞ்சம் இருக்குதுங்க. இந்த மந்த்துக்கு தேவையான க்ராசரிஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது. அது வாங்க போகலான்ட்டு இருக்கிறோம். என்னென்ன க்ராசரிஸ் வாங்குறா என்ன ஏதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் கேட்டுகிட்டே இருக்கிறேன், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.